வாராகி அம்மனே போற்றி. நான் உங்கள் குருஜி ஆனந்தன். இப்போ வாஸ்து சாஸ்திரப்படி சில விஷயங்களை நம்ம பார்க்கக்கூடாது, சில விஷயங்களை பார்த்தா நல்லது அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய. இப்போ பொதுவாக வாஸ்து அப்படிங்கிறது இருக்கா, அது எந்த அளவுக்கு பழிக்கும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய பூமி 23 டிகிரி வடகிழக்கு பக்கமாக சாய்ந்து இப்படி சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்படி சுற்றும் பொழுது இப்போ பொதுவாக நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், வடகிழக்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று, இந்த ரெண்டு தான் வீசும். தென்கிழக்கு பருவக்காற்று, வடமேற்கு பருவக்காற்றுன்னு எப்பயுமே இருக்காது. என்ன காரணம்னா, நம்ம பூமியுடைய சுழற்சி இந்த அமைப்பில் இருக்கிறதுனால வாஸ்துங்கிறது எந்த அளவுக்கு நம்ம அந்த சீதோசன நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடு அமைச்சா அது எப்படி நம்மளை பாதிக்காதுங்கிறதுக்காகத்தான் அந்த வாஸ்து சாஸ்திரம்னு ஒன்று மாயன் அப்படிங்கிறவர், மயன்கிறவர் எப்படின்னா அந்த நம்ம இவருடைய, அதாவது மண்டோதரியுடைய அப்பா, ராவணனுடைய மாமனார், அவர் கண்டுபிடிச்சார். அதுக்கு முன்னாடி நம்ம விஸ்வகர்மா, இந்த கோயில் ஆலயங்களெல்லாம் விஸ்வகர்மா தான் அந்த சிற்பங்களை வடித்தார். கோயில்களில் எப்படி அமைக்கணுன்றதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அந்த விஸ்வகர்மாவும் மயன் தான் முழுக்க முழுக்க வாஸ்து பற்றி ஆரம்ப காலத்தில் புராணத்தில் இந்த விஷயங்களெல்லாம் எழுதி வச்சாங்க. அந்த அடிப்படையில் சில பொருட்களை நம்ம பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத வாஸ்து சாஸ்திரத்தில் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதைத்தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ பொதுவாக அன்றாடம் நாம் பயன்படுத்தக்கூடிய துணிகளையோ அல்லது நம்மளுடைய பாத்திரங்களையோ தினமும் நீங்கள் சமையல் அறையில் எப்பயுமே அந்த ஈசான மூலையில் அந்த அந்த ஜம்புன்னு அந்த தண்ணி போய் நிற்கும் இல்லையா, ஜம்புன்னு சொல்லுவோம். அந்த ஜம்பில் ஈசானிய மூலையில் இருந்தாலும் அதனுடைய பைப்பு தென்கிழக்கு மூலையில் போய் தான் அந்த பைப்பு வெளியே போகணும், தண்ணி வெளியே போகணும். ஈசானிய மூலையில் கழிவுகளை வெளியேற்றக்கூடாது. ஆனால் ஜம்பு உங்களுக்கு ஈசானிய மூலையில் இருக்கலாம். அந்த இடத்துல நம்ம பாத்திரங்களை கழுவி வெளியே தள்ளணும். அப்போ நாளைக்கு காலையில் முழிக்கும்போது நம்ம எல்லா பாத்திரங்களும் சுத்தமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அதுக்காக வீட்டையும் சேர்த்து ராத்திரிலே கழுவிடாதீங்க. மறுநாள் காலையில் தான் வீட்டை கழுவணும், மறுநாள் காலையில் தான் வீட்டை கூட்டணும். ஏன்னா மகாலட்சுமி காலையில் வரும்போது நம்ம கூட்டி சுத்தம் பண்ணி அவங்கள வரவேற்கணும். அதுக்காக தான் வாசலில் தண்ணி தெளிப்பாங்க, கோலம் போடுவாங்க. இதெல்லாம் நம்ம வாசத்துக்கு ஒரு உரு கொடுக்கக்கூடிய விஷயம். கோலம் போடுறது, வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போடுறது, சாணத்தெல்லாம் இப்போ நிறையா பேர் மறந்துட்டாங்க. இருந்தாலும் தண்ணியாவது தெளிக்கிறாங்க. இப்போ அதுவாவது வரவேற்கக்கூடிய விஷயம். இது மாதிரி தண்ணி தெளித்து கோலம் போடுறதுங்கிறது மகாலட்சுமி நம்ம வாங்கன்னு அழைக்கிறது. இப்போ இந்த மார்கழி மாதம் நடக்குது பார்த்திங்களா, இந்த நேரங்களில் வாசலில் ஒரு விளக்கேற்றி மகாலட்சுமி வாங்கன்னு கூப்பிட்டா ரொம்ப சுவிசமான பலன் கிடைக்கும். ஏன்னா ஆண்டாள் தான் மகாலட்சுமி. ஆண்டாளாக ஆதாரம் எடுத்து ஒரு 30 நாள் கிருஷ்ணனை பாடி அவர் அந்த அரங்கனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம். இவர் கிருஷ்ணன் கூட மாதத்தில் நான் மார்கழின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட இந்த காலங்களில் நம்ம வழிபாடு பண்ணும்போது ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும். இப்போ வாஸ்துக்கு பொதுவாக தலையை ரோட்டில் நின்றுக்கிட்டு கோதுறது, அந்த கோதிக்கிட்டு இருக்கிறவங்கள நம்ம பார்க்குறது, இதெல்லாம் அபசகனம். அதே மாதிரி நாய் ஊழையிட்டு இருக்கும்போது நாயை கம்பெடுத்து அடிக்கக்கூடாது. அந்த ஊழையிறது ஏதோ ஒரு அபச்சொல்லை சொல்கிறதுக்காக வருது. அதை நம்ம கம்பெடுத்து அடித்தோம்னா இவன் தான் அதுக்கு உரியவன் போல் அப்படின்னு என்ன செய்யும், அந்த ஏமன் நம்மளை பிடிச்சிக்கும். அதனால் பெரும்பாலும் நாய் ஊழையிட்டால் அதை அடிக்காதீங்க, சூன்னு விரட்டாதீங்க, அது கத்திட்டு அது வாட்டுக்கு போயிடும். இது நம்ம வாஸ்து சாஸ்திரத்தில் நம்ம வீட்டு முன்னாடி நடக்கக்கூடிய சம்பவங்கள். அதே நெகட்டிவாக நம்ம வீட்டிலேருந்து வெளியே எடுக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாயந்தரம் 6:30 மணிக்கு நீங்கள் வாசலில் ஒரு விளக்கேற்றி வெண்கடுகு, மிளகாய், கறிக்கட்டை, இது மாதிரி ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் ஒரு பேப்பர்லையோ ஒரு தேவையில்லாத பொருட்களையோ அதோடு சேர்த்து வச்சு அதை வாசலுக்கு வெளியே எரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த தீய சக்திகளும் நம்ம வீட்டுக்குள்ளே வராது. செய்வனை கோளாறு, கண் திருஷ்டி, கண்ணீர், இது மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் உங்களை வராது. அதே போல் எப்பயுமே நீங்கள் குளிக்கும் பொழுது முதுகுக்கு பின்னாடி இப்படி துண்டை இப்படி இழுத்துட்டு நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தரித்திரியம் இருக்காது. உங்கள் முகம் எப்பயுமே மலர்ச்சியாக இருக்கும். மகாலட்சுமி முகத்தில் உட்காருவா, மூதேவி முதுகில் போய் உட்காந்துக்குவா. இதுவும் வாஸ்து சாஸ்திரத்தில் ஒரு பலன்கள்னு சொல்லி
மாயனும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி விஸ்வகர்மாவும் அதில் வந்து வாஸ்துவில் வந்து சில விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி தொடர்ந்து நீங்கள் வாஸ்து முறைப்படி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக நிச்சயமாக நல்லா இருப்பீங்க. அதே போல் எந்த பொருளும் கழிவுப் பொருட்களாக இருந்தாலும் சரி, பூஜை ரூமில் இருக்கக்கூடிய முதல் நாள் போட்ட பூவாக இருந்தாலும் சரி, பூஜை ரூமில் வைக்காதீங்க. வாசலுக்கு வெளியே கொண்டு போய் அந்த குப்பையை வந்து ஒரு கேரி பேக்லேயோ இல்லை ஒரு டப்புலையோ போட்டு வெளியில் வச்சுருங்க. வீட்டுக்குள்ளே உள்ளே நுழையும் போது சுத்தமாக இருக்கணும். இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி எந்த கோயிலில் குப்பை கிடந்தாலும் மனசில் எதுவுமே நினைக்காம அந்த குப்பையை இவங்க பிறக்குவாங்க அவங்க பிறக்குவாங்கன்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் எடுத்து அதை கொண்டு போய் அதை உள்ள டஸ்ட்பினில் போட்டுட்டு போனீங்கன்னா அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ஆலய சுத்தம் மன சுத்தத்துக்கு சமம். எந்த ஆலயத்தை நீங்கள் சுத்தம் பண்ணுறீங்களோ உங்கள் மனசு சுத்தமாகும். இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வளமாக வாழுங்க. நல்லா இருப்பீங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.